கட்டட விபத்தில் சிக்கி உயிருடன் மீட்கப்பட்ட 26 பேருக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை உயிருடன் மீட்கப்பட்டு போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆந்திராவைச் சேர்ந்த பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், இதுவரை எத்தனை பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க? அவர்களுடைய உடல்நிலை எந்த அளவில் முன்னேற்றம் காணப்படுகிறது? ராமச்சந்திரன், சென்னை கட்டிட விபத்தில் உயிருடன் மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26ஆக அதிகரித்துள்ளது. அதேபோல பலியானவர்களின் எண்ணிக்கை 29ஐ எட்டியுள்ளது. கடந்த 4 நாட்களாக இதுவரை மொத்தம் 55 பேரை சடலமாகவும் உயிருடனும் மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்று வரை 23 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு விபத்து நடந்த இடத்திலிருந்து போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனை, அதாவது 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இன்று காலை 5:30 மணியிலிருந்து 7 மணி வரை 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். அதாவது ஒருவர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில், இவருக்கு வயது 32. அதே போல இன்னும் இருவர் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். ஒருவர் பெயர் மகேஷ் என்ற 23 வயது இளைஞர், இவர் விஜயநகரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், ஆந்திரா மாநிலத்தில் உள்ளது. அதே போல மற்றொரு பெண் ஒருவரும் மீட்கப்பட்டுள்ளார். அவரது பெயர் அனு சூர்யா என்ற பெண், வயது 35. இவரும் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள விஜயநகரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர்கள் 3 பேரும் காலை உயிருடன் மீட்கப்பட்டு போரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மீதமுள்ள 23 பேரில் 22 பேர் E4 என்ற அறையில் வைத்து தற்பொழுது மருத்துவர்கள் 150க்கும் மேற்பட்ட மருத்துவர்களால் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அவர்களுடைய உடல்நிலை அபாய கட்டத்திலிருந்து தாண்டி சாதாரண நிலைக்கு திரும்பியுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக இதுவரை மொத்தம் 26 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களின் விவரம் வந்துள்ளது. அதில் அதிகபட்சமாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 13 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே போல ஆந்திராவை அதற்கு அடுத்தபடியாக ஆந்திரா மாநிலத்தில் 11 பேர் சிகிச்சை பெற்றவர்கள். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் 2 பேரும் இங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒருவர் MMCயில் உள்ள மருத்துவமனை சுசிலா என்ற ஒரு பெண் ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது மொத்தம் 29 உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. அவர்களின் விவரம் வந்துள்ளது. அதில் 14 உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களின் உறவினரிடம் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 15 உடல்கள் தற்பொழுது விவரம் வந்துள்ளது. குறிப்பாக இதில் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் 7 பேரும், ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் 4 பேரும், தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 4 பேரும் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 15 உடல்கள் அவர்கள் உறவினரிடம் உள்ளது. தற்பொழுது இந்த சிகிச்சை பெற்று வரக்கூடிய 26 பேரில் 25 பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களின் உடல்நலம் தற்பொழுது தேறி வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்நிலையில் அந்த கட்டிட விபத்து ஏற்பட்டுள்ள அந்த முகிலிவாக்கம் பகுதியில் 2 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டது. ஒன்று இடிந்து விழுந்தது. மற்றொரு கட்டடமான 11 மாடி கட்டடத்திற்கு தற்பொழுது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அதிகாரிகள் எத்தகைய பணிகளும் மேற்கொள்ளாத வகையில் அந்த கட்டிடத்துக்கு சீலும் வைக்கப்பட்டுள்ளார்கள்.